மகாராஷ்டிரால பூகம்பம் எடுத்திருக்க மராத்தா இடஒதுக்கீடு விவகாரம் மத்திய அரசோட நலத்திட்டங்களை மாநிலத்தில் செயல்படுத்தியும் மக்கள் மத்தியில விளம்பரப்படுத்த தவறி இருக்கிறது. மாநிலத்தோட பல சட்டமன்ற தொகுதிகளில் மகாயுதி மேல நிலவி வர்ற அதிருப்தி, மகாராஷ்டிரா கிராமப்புறங்கள்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிற வெங்காய ஏற்றுமதி சிக்கல், இவை எல்லாமே வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய மகாயுதி கூட்டணிக்கு பேக்ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கிறதால சீக்கிரமே சரிகட்ட வேண்டிய கட்டாயத்துல அந்த கூட்டணி இருக்கு. குறிப்பா மகாராஷ்டிரத்துல பாஜகவுக்கு பெரும் சிக்கலா விளங்கி வரும் 3 விவகாரங்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதா, மகாராஷ்டிரா அரசு கொண்டு வந்திருக்கும் லடிக்கி பேகன் திட்டம். இந்த லடிக்கி பேகன் திட்டம் முதல்ல செயல்படுத்தப்பட்டது பாஜக ஆளும் மத்திய பிரதேச மாநிலத்துல தான். இந்த திட்டத்தின்படி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள உதவியா மாதம் 1500 ரூபாய் மாநில அரசால அவங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படும். நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் மத்திய பிரதேசத்தோட 29 தொகுதிகளையும் பாஜக மொத்தமா ஜெயிக்க லடிக்கி பேகன் திட்டமும் முக்கிய காரணம்னு உணர்ந்த ஷிண்டே மகாராஷ்டிரால மகாயுதியை வலுப்படுத்த லடிக்கி பேகன் திட்டத்தை கொண்டு வர முடிவு செஞ்சாரு. அதன்படி கடந்த ஜூலை 2ஆம் தேதி மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில முக்கிய மந்திரி மச்சி லடிக்கி பேகன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலைமையில முதல் தவணையா இந்த தொகை பெண்களோட வங்கி கணக்குகள்ல செலுத்தப்பட இருந்த சில நாட்களுக்கு முன்னாடி மகாயுதி கூட்டணியை சார்ந்த எம்எல்ஏக்கள் சிலர் பெண்களை மிரட்டினது விமர்சனங்களை கலப்புச்சு. அதாவது, வர்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்கலனா இந்த பணத்தை பிடுங்கிக்குவோம்னு சில எம்எல்ஏக்கள் மிரட்டினது அந்த மாநிலத்துல மகாயுதி மேல அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு ஷிண்டே அட்வைஸ் பண்ண பிறகும் இப்படி நடந்தது அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு. அதோட அந்த மாநிலத்துல இந்த திட்டத்தின் கீழ் பயனடையும் அந்த பயனாளர்களுடைய ஆதார் அடையாள அட்டையை புதுப்பிக்க கூட அரசு ஊழியர்கள் 50 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. பாஜக கூட்டணிக்கு பெருத்த பேக்ஃபயரா பார்க்கப்படுது. இரண்டாவதா, வெங்காய ஏற்றுமதி விவகாரம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 200 லட்சம் டன் வெங்காயம் பயன்படுத்தப்படுது. 2023-24 நிதியாண்டுல வெங்காய உற்பத்தி வெகுவாக குறையும்னு ஏற்கனவே கணிச்சிருக்காங்க வல்லுநர்கள். இதையடுத்து தான் ஏற்கனவே இந்தியாவில் தலை தூக்கின வெங்காய விலை அதிகரிப்பு விவகாரத்தை கருத்துல கொண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதித்தது மத்திய அரசு. இது வழக்கத்துக்கு மாறா அதிக வெங்காய உற்பத்தியை கொண்ட நாசிக், பூனே, சத்தாரா, அகமத் நகர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்க விவசாயிகள் மத்தியில பெரும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம உற்பத்தி செய்யப்பட்ட வெங்காயங்களை சேமித்து வைக்கும் கிடங்குகளை அமைக்கிறதுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியத்தையும் அரசு ரத்து செய்திருக்கிறது விவசாயிகள் மத்தியில இன்னும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. நாசிக், திந்தூரி, ஷிரூர், பாராமதி, அகமத் நகர் உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளில் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் மகாயுதி கூட்டணியோட தோல்விக்கு இதுவும் முக்கிய காரணமா பார்க்கப்படுது. விவசாயிகள் மத்தியில நிலவி வர்ற இந்த அதிருப்தியை சரி செய்ய அந்த மாநில துணை முதலமைச்சரான அஜித் பவார் தன்னோட ஜன்சம்மன் பாத யாத்திரையோட ஒரு பாகமா வடக்கு மகாராஷ்டிரா பகுதிகளில் இருக்க விவசாயிகளை சந்திச்சு மன்னிப்பு கோரி இருக்காரு. இருந்தாலும் பாஜகவுக்கு அதிக வாக்கு வங்கி இருக்க அந்த பகுதிகளில் விவசாயிகள் கோபம் இன்னும் தனியலன்னு சொல்லப்படுது. மூன்றாவதா, இடஒதுக்கீடு விவகாரம். மக்களவை தேர்தலில் இடஒதுக்கீடு குறித்து மகாயுதிக்கு எதிராக மகா விகாஸ் அகாடி செட் பண்ண நரேட்டிவ் தான் மகாராஷ்டிரால தங்களோட பின்னடைவுக்கு காரணமாயிருக்குன்னு நம்புது பாஜக கூட்டணி. ஆனா இதை சரி செய்ய அவங்க முன்னெடுப்புகளை எடுக்காம இன்னும் சிக்கலை அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க 60 வயதை கடந்த முதியவர்களுக்கு புனித தலங்களுக்கு செல்ல முக்கிய மந்திரி தீர்த்த தர்ஷன் யோஜனா திட்டம் மூலமா நிதி ஒதுக்கப்படும். ஆனா சமூக நலத்துறையில இருக்கும் நிதியை இதற்கு பயன்படுத்திக் கொள்ள மாநில அரசு அனுமதி அளிச்சிருக்கிறது. மாநிலத்துல 8% இருக்க பட்டியலின சமூகத்தினர், அம்பேத்கர் நியோ புத்த சமயத்தினர் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாநிலத்துல 30% இருக்க மராத்தியர்களுக்கு கல்வி மற்றும் சமூகத்துல பின்தங்கிய பிரிவுல சேர்த்து 10% இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்க மாநில அரசு சமூகத்துல நலிந்த பிரிவினர்னு அவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 10% இடஒதுக்கீடை ரத்து செய்திருக்கு. இன்னொரு பக்கம் தங்களை குன்பீஸ்னு குறிப்பிட்டு ஓபிசி பிரிவுல சேர்க்கணுங்கிறது மராத்தியர்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருந்து வருது. இது தொடர்பா மராத்தா சமூக செயற்பாட்டாளர் மனோஜ் ஜாரங்கி பல ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்து வராரு. இந்த விவகாரத்துல மகாயுதி மேல நம்பிக்கை இழந்திருக்க மராத்தா சமூகத்தினர் மகா விகாஸ் அகாடியோட அபிப்பிராயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. பாஜகவுக்கு பெருத்த அடியா அமையும்னு கணிக்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள்.